இது 2வது நாள் சரவணா ஸ்டோர் ஷாப்பிங்கு. வாங்க பார்க்கலாம். போனோம் சரவணா ஸ்டோருக்குன்னு பார்த்தோம். திடீர்னு திரும்பி பார்க்குறேன் எங்க சம்பந்தியம் நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால் நான் எல்லாமே இங்கே தானே வாங்குவேன்றாங்க. அவங்களும் மளிகை சாமான்லாம் வாங்கினாங்க. எங்க கூட அப்படியே ஷாப்பிங் பண்ணாங்க. என் பேத்திங்களுக்கு பென்சிலு, டிஃபன் பாக்ஸு எல்லாத்தையும் வாங்கியாச்சு. சாப்பிட்டாச்சு. இப்போ கட்டில் பெட்டு எதுமா முதல்ல புது வீட்டுக்கு போகலாம். கொஞ்ச நேரம் உட்காரலாம். வரிசைக்கு பழம் இதெல்லாம் வாங்கியாச்சு. சங்கீதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நாங்கள் இப்போ தான் சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு மணி 5:30 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். சரி, எல்லாருக்கும் காட்டணும் இல்லையா நம்ம சரவணா ஸ்டோரில் போய் என்னென்ன வாங்கணுன்ட்டு. எல்லாம் டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? மணி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் குடித்தேன். இப்போ பாருங்கள், எங்கள் பேத்திக்கு நாளைக்கு மொட்டை அடிக்கிறதுனால என்னென்ன எடுத்துன்னு வந்திருக்கோன்னு பாருங்கள். வாங்க பார்க்கலாமா? இந்த சேரீ எடுத்தோம். இது எனக்கு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் எடுத்ததை அங்கேயே கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா பிளவுஸ் தைக்கணும் இல்லையா, அதனால அவங்க கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். இது எனக்கு, இது எங்க வீட்டுக்காருக்கு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மொட்டை அடிக்கிற பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் தான். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா பாருங்க. இது அனன்யா ஸ்ரீ அவ பேரு. நம்ம யூடியூப்ல வருவாள, டான்ஸ் எல்லாம் ஆடுவா பாருங்க, அவளுடைய ட்ரெஸ் தான் இது. நாளைக்கு அவளுக்கு மொட்டை. நீங்க ஜடெல்லாம் தச்சு வச்சிருக்காங்க. அது இன்னொரு வீடியோல போடுறேன். வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். இது அன்னாச்சி பழம் எல்லாம் பிரிக்கணும் போகுது. போட்டு ஓட்டு இது பாரு. இது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு வரிசைக்கு வைக்கிறதுக்கு அன்னாச்சி பழம். இன்னும் தேங்காய் மட்டும் வாங்கலை, அது நைட்டு தான் போய் வாங்கணும். இது வாழைப்பழம். அவங்க மொட்டை மட்டும்தான் அடிக்கிறாங்க. வாழைப்பழம். அப்புறம் இது சாத்துக்குடி. ஆனா எல்லா விலையும் பரவாயில்ல, அங்க வாங்கலாம். சாத்துக்குடி அதாவது நமக்கு 100 கிராம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் சரி, கம்மியானாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி விலை போடுறாங்க. இது வாழைப்பழம். ஆப்பிள் தாங்க விலை அதிகமா இருக்கு. 1 கிலோ 259 ரூபா என்ன போட்டுருந்தது ஆப்பிள். மாதுளை எவ்வளோன்னு தெரியல, ஆனா பழம் நல்லா இருக்கு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்புறம் சரி, போன ஊறுகாய் வாங்கினேன். சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால ஊறுகாய் 1 வாங்கினா 1 ஃப்ரீ, அது வாங்கணுமா. அப்புறம் எங்க பேத்திக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஒருத்திக்கு மட்டும் தான் வாங்கினேன், 2 பேருக்கும் வாங்கிட்டாங்களாம். இங்க பாருங்க, பாக்ஸ் நல்லா இருக்கு. அது எடுக்கலாம். அது ஒரு பொரியல் டப்பா.
ம். இது பாத்தீங்களா நல்லா இருக்கு. இதுல பொரியல் வச்சுக்கலாம். ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப எங்க புது புது டிசைனா விட்டுருக்காங்க, புது புது டிசைனா விட்டுருக்காங்க. அப்புறம் 3 பேர்த்துக்கும் பென்சில் பாக்ஸ், அப்புறம் அப்படியே பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் செட்டா வாங்கிட்டு வந்தாச்சா. அப்புறம் இது பாத்ரூம் போகுது, முக்கியமானது. நம்மளும் சுத்தமா இருக்கணும், பாத்ரூமும் சுத்தமா இருக்கணும். வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான் இன்னைக்கு. ஆனா இதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. மேல போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம். செம்ம கூட்டம். ஸ்கூல் வேற திறந்துட்டாங்களா, குழந்தைங்க, அப்பா அம்மா ஒரே ரஷ் தான். மக்கள் பாவம். ஆனா எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சதுன்னா பிரச்சனையே கிடையாது. ஃப்ளோரா போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு கடைக்கு ஏறி இறங்கினாலும் கஷ்டம்தான். பரவாயில்ல. நாங்க தடுக்கி விழுந்தாலே சரவணா ஸ்டோர் தான் எங்களுக்கு பக்கம். ஆனா எல்லாமே கிடைக்குது இல்லையா, அதனால போனோம்னா எல்லாம் வீட்டுக்கு மளிகை சாமான் கூட வாங்கிட்டு வந்துடும். இது வந்து நாங்க இன்னைக்கு வாங்கலை. இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டைம் இல்லை. நாளைக்கு வேற காலையில போனோம் இல்லையா. நாளைக்கு மொட்டை அடிக்கிற வீடியோ போடுவோம், எல்லாரும் பாருங்க. என்ன பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.